ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சம்ஹாரம் படத்தின் திரை விமர்சனம். சம்ஹாரம் படத்தில் பிரஜீன் பத்மநாபன் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஷர்மிஷா நியா வர்கீஸ் கதாநாயகிகளாக வருகிறார்கள். கணேஷ், ஷாயா ரட்டீஸ், ராஜ்குமார், தென்றல் ராஜா, பிரபா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வித்யா புரொடக்ஷன் சார்பில் வேல்முருகன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். விஜி ஹரிகிருஷ்ணன் இசையமைத்திருக்கிறார். சுரேஷ்குமார் சுந்தரம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ராம் பிரபா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்துக்கு மக்கள் தொடர்பு பணியை சரண் செய்திருக்கிறார். சம்ஹாரம் படத்தின் கதை வித்தியாசமான கதை, சரியான திரைக்கதை இல்லாமல் தள்ளாடுகிறது. இதுவும் ஒரு கொலை மிஸ்ட்ரி படம் தான். எல்லார் மேலேயும் அந்த கொலைப்புலி நடந்து கொண்டே இருக்கிறது. பல பேரில் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் ஒருத்தர் கொலை செய்கிறாரு. இதுதான் வழக்கமான கதை. ஆனால் விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. திரைக்கதையை ராம்பிரபா சரியாக செய்திருந்தால் படம் ஹிட்டு படமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. பிரஜீன் நடித்திருக்கிறார். அவருடைய உழைப்பை சரியாகத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் கதை சரியில்லாதால் அவருடைய நடிப்பு பாலைவனத்தில் பெய்த மழையாக மாறிவிடுகிறது. எந்த ஒரு கதையும் நல்லா இருந்தால் தான் அதுக்கு உழைத்தால் படம் வெற்றி பெறும். கதை சரியில்லைன்னா படம் வெற்றி பெறுவது சந்தேகம்தான். கொஞ்சம் ராம் பிரபா ஹோம் ஒர்க் செய்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் காட்சி நாடகத்தை விட மோசமாக இருக்குது. அப்போ நான் என் கதை முடிஞ்சது, நான் வரேன். அப்புறம் என் கதை முடிஞ்சு நான் வரேன். என் கதை முடிஞ்சுன்னு போகிறாங்க ஒவ்வொருத்தர். என்ன என்று தெரியவில்லை. படத்தில் வேறு பேயும் இருக்குது. ஒருவரை பழி வாங்குவதற்காக அந்த வீட்டுக்கு ஒரு அப்பாவும் மகளும் வர்றாங்க. இதுக்கு இடையில் பிரஜின்னு தன்னுடைய தங்கையை தன்னுடைய உறவினருக்கு திருமணம் செய்ய விருப்பப்படுகிறார். ஆனால் தங்கை வேற ஒருத்தனை காதலிக்கிறார். தங்கையை கடத்தி கொண்டு திருமணம் செய்வதற்காக காதலன் வர்றான். வீட்டுக்குள்ளே வந்துடுறான். பிரஜின்னு திடீர்னு கரண்ட் ஆஃப் பண்ணுறாரு. எதுக்கு ஆஃப் பண்ணுறாரு தெரியல. திடீர்னு பிரஜின் திருந்தி விடுகிறார். அந்த கணவனுக்கு அதாவது தங்கைக்கு திருமணம் செய்து நிச்சயார்த்தம் செய்யப்பட்ட அந்த உறவினர் தப்பானவன் தெரிய வருது. எல்லாமே பட்டவர்த்தமாக தெரியுது. அதனால் இதுக்கு மேலே விமர்சனம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லோருமே புதுமுகங்கள். கொஞ்சம் பேந்த தேமையானு விழிக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. வேலை வாங்க தவறிவிட்டாரோ இயக்குனர் ராம்பிரபா என்றும் தெரிகிறது. இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து ப்ரமோஷன் செய்ய தவறிவிட்டார் பிரஜின். ஓடாத படத்துக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. ஒரு 200 கொடுத்து இந்த தியேட்டர் ஓடுற படத்துக்கு போய் ஏசி அனுபவிங்க. படம் ரொம்ப சுமாராக இருக்குது. பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா தூங்குங்க. அது உங்கள் விருப்பம். பைல்வான் பார்வையில் சம்ஹாரம் படத்துக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.